வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் செங்கற்களை அடுக்கி வீடு கட்டும் வேண்டுதல் என ஆந்திர பக்தர்கள் தொடங்கிய புதிய சடங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சபூத தலங்களில் அக்னி ஸ்தலமாக இருக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு 14 கிலோமீட்டர் கிரிவலம் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். அதிலும் பௌர்ணமி மற்றும் வார விடுமுறை நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் 3 முதல் 6 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து அருணாச்சலேஸ்வரரை வழிபடுகின்றனர். பல்வேறு நாடுகளில் இருந்து வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை அண்ணாமலையாரிடம் முன்வைத்து காணிக்கை செலுத்தி சிறப்பு வழிபாடுகளை செய்கின்றனர். அந்த வரிசையில் ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த பக்தர்கள் சொந்த வீடு கட்டும் கனவுடன் ஒரு தனித்துவமான வழிபாட்டு முறையை தொடங்கியுள்ளனர். அண்ணாமலையாரை தரிசித்து உண்ணாமுலை அம்மனை வழிபட்ட பின் கோவில் வளாகத்தில் 5ஆம் பிரகாரத்தில் உள்ள பேய் கோபுரம் அருகே செங்கற்களை அடுக்கி வைத்து சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து செல்கின்றனர். அதை பார்த்துவிட்டு கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் தாங்களும் வீடு கட்ட வேண்டும் என்ற வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக செங்கற்களை அடுக்கி வைக்கின்றனர். இதற்கு முன் கோவிலில் இத்தகைய நிகழ்வு நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் யாரோ ஒரு ஆந்திர பக்தர் இவ்வாறு செங்கற்களை அடுக்கியதை பார்த்து மற்ற பக்தர்களும் அதை பின்பற்றி வருகின்றனர். இதை அறிந்த கோவில் நிர்வாகம் தூய்மை பணியாளர்களை அனுப்பி அடுக்கப்பட்ட செங்கற்களை உடனடியாக அகற்றியது. செங்கற்களை அடுக்கி வீடு கட்டுவதற்கு வேண்டுதல் வைத்த சம்பவம் பக்தர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது.